தமிழக அரசியலிலும் உள்கட்டமைப்பு துறையிலும் இப்போது மிகப்பெரிய விவாதமாக மாறியிருப்பது பரந்தூர் புதிய சர்வதேச விமான நிலையம் திட்டம்தான். தேர்தல் மேடைகளில் விவசாய நிலங்களை அழித்து விமான நிலையம் தேவையா என்று ஆக்ரோஷமாக முழங்கிய தாவேகா தலைவர் விஜய் இன்று கோட்டையில் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்துள்ளார். ஆனால் இப்போது $1 மில்லியன் கேள்வி என்னவென்றால், முதல்வர் விஜயே நினைத்தாலும் பரந்தூர் திட்டத்தை ஒரே கையெழுத்தில் ரத்து செய்துவிட முடியுமா என்பதுதான். இதற்கு பதில் மிகவும் கடினம் என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் ஒரு தலைவராக இருந்தாலும் ஏன் இந்த மெகா திட்டத்தை அவர் அவ்வளவு எளிதாக தவிர்த்துவிட முடியாது என்பதற்கான காரணங்கள் மலைக்க வைக்கின்றன. இதற்கு பின்னணியில் இருக்கும் முதல் மற்றும் மிக முக்கியமான தொழில்நுட்ப காரணம் தற்போதைய சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் கொள்ளளவாகும். ஆண்டுக்கு 3 கோடி பயணிகளை கையாள்வதே அங்கு இப்போது பெரும் சவாலாக உள்ளது. அங்குள்ள 2 ஓடுதளங்கள் ஒன்றை ஒன்று குறுக்காக அமைந்துள்ளதால் சர்வதேச விதிகளின்படி ஒரே நேரத்தில் 2ஐயும் இயக்க முடியாது. இதனால் அடுத்த 10 ஆண்டுகளில் சென்னைக்கு வரும் விமானங்களின் எண்ணிக்கையை மீனம்பாக்கத்தால் சமாளிக்க முடியாது. புதிய ஓடுதளம் அமைக்க அந்த இடமும் இல்லை. இதனால் பரந்தூர் போன்ற ஒரு மாற்று திட்டம் இல்லாவிட்டாலும் பன்னாட்டு நிறுவனங்கள் சென்னைக்கு வருவதையே நிறுத்திவிடும் அபாயம் உள்ளது. மற்றொரு முக்கியமான அம்சம் தமிழகத்தின் $1 டிரில்லியன் பொருளாதார கனவு. அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் தெலுங்கானா தங்களின் விமான நிலையங்களை பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தி விட்டன. ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஒரகடம் பகுதிகளில் உற்பத்தியாகும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வெளிநாட்டுகளுக்கு அனுப்ப தற்போது விமான நிலையம் போதுமானதாக இல்லை. பரந்தூர் திட்டம் கைவிடப்பட்டால் பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களின் கோடிக்கணக்கான முதலீடுகளை அண்டை மாநிலங்களுக்கு மாற்றி விடுவார்கள். இது தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பை கடுமையாக பாதிக்கும் என்பதால் இந்த திட்டத்தை புறக்கணிப்பது என்பது மாநிலத்தின் 50 ஆண்டுகால வளர்ச்சியை முடக்குவதற்கு சமமாகும். மேலும் இதில் மத்திய அரசின் அழுத்தமும் சட்ட சிக்கல்களும் பின்னி பிணைந்துள்ளன. விமான போக்குவரத்து துறை என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வருவதால் ஏற்கனவே பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு வான்வெளி அனுமதியும் வழங்கப்பட்டு விட்டது. இப்போது மாநில அரசுகள் தன்னிச்சையாக திட்டத்தை ரத்து செய்தால் அது மத்திய மாநில உறவில் விரிசலை ஏற்படுத்துவதோடு மற்ற மத்திய நிதி ஒதுக்கீடுகளிலும் முட்டுக்கட்டை விட வழிவகுக்கும். இதற்காக பல கோடி ரூபாய் மக்கள் பணம் செலவிடப்பட்டுள்ளதோடு நிலம் கையகப்படுத்தும் பணிகளும் நடந்துள்ளன. இந்த நேரத்தில் திட்டத்தை ரத்து செய்தால் ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடும். இதனால் அரசுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் நஷ்டஈடு தர வேண்டிய சட்ட நெருக்கடி உருவாகும். எனவே முதல்வர் விஜய் இந்த திட்டத்தை முற்றிலுமாக ரத்து செய்வதற்கு பதிலாக அதன் வடிவமைப்பை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் என்று அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதாவது 5700 ஏக்கர் என்ற பரப்பளவை சற்றே குறைத்து நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளையும் பெரிய அளவில் பாதிக்காத வகையில் புதிய மேப் தயாரிக்கப்படலாம். நிலம் தரும் விவசாய குடும்பங்களுக்கு சந்தை விலையை விட பல மடங்கு கூடுதல் இழப்பீடு மற்றும் நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்கி அவர்களை சமரசம் செய்யும் ஒரு சமநிலையான அணுகுமுறையையே முதல்வர் விஜய் அரசு எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ச்சியும் வேண்டும், மக்களின் வாழ்வாதாரமும் வேண்டும் என்ற சவாலான பாதையில் முதல்வர் விஜயின் நிர்வாகம் எப்படி பயணிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.